பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது பல நாமங்களை சொல்லி ஆராதிக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு நாமம் சேனைகளின் கர்த்தர். நமக்காக யுத்தங்களை செய்து ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். பக்தனாகிய தாவீது கோலியாத்தை சந்தித்த போது கூட அந்த நாமத்தை சொல்லிதான் அவன் யுத்தத்துக்கு செல்கிறான். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தராய் நமக்கு முன்பே செல்கிறாராம். அவர் முன்னே செல்லும்போது என்ன நடக்குமாம்? மீகா 2:13 இப்படியா சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Micah 2:13. The one who breaks open will come up before them. They will break out, pass through the gate, and go out by it. Their king will pass before them, with the Lord at their head. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்காக முன்னே செல்கிறாராம். எப்படி செல்கிறாராம்? அவர் சேனைகளின் கர்த்தராய் முன்னே செல்கிறாராம். தேவன் நமக்கு முன்பாக செல்லும் விதத்தை நாம் அடிக்கடி நினைத்தவரை துதிக்க வேண்டும். அவர் ஒருவேளை நமக்கு முன்பாக மெய்ப்பனாய் கடந்து போனால் நம்மை போஷிப்பார், நம்மை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். அவர் சேனைகளின் கர்த்தராய் கடந்து போனால் என்ன நடக்கும்? நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், தடைகள் எல்லாம் உடைக்கப்படும், அவருடைய வல்லமை வெளியரங்கமாகும். இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், அப்பா சேனைகளின் கர்த்தராய் எனக்கு முன்பாக நடந்து போவீராக. நீர் கொடுக்கிற வெற்றியை நான் அனுபவிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. நான் பலவீனன், ஆனால் நீரோ மகிமையின் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு முன்பாக செல்லும், என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு முன்பாக செல்லும், என் ஊழியத்தில் எனக்கு முன்பாக செல்லும், என் தொழிலில் எனக்கு முன்பாக செல்லும், என் பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய எல்லா எல்லைகளிலும் நீர் என்னை பாதுகாக்கும் சேனைகளின் கர்த்தராய் வாரும் என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சேனைகளின் கர்த்தராய் உள்ளே வாரும் அப்பா. சேனைகளின் கர்த்தராய் எங்களுக்கு முன்பே செல்லும் அப்பா. எத்தனை தடைகளை பிசாசுகள், பொல்லாத மனிதர்கள், பில்லி சூனியங்கள் கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவாகி அன்பின் இரட்சகா, நீர் சேனைகளின் கர்த்தராய் கடந்து போய் சத்துருவின் வல்லமைகளை சிதறடிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றியையும் சுகத்தையும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இன்று முதல் ஒவ்வொருவரோடு நீர் வந்து தங்கி எங்களுக்கு முன்பாக செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.